டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் மா பிகன். ஹிந்தி படம், தமிழ் டப்பிங்லே இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் டப்பிங்லேயே வெளியாகி இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஆதார்ஸ் காலனின்னு ஒரு காலனி. அங்கே ரேகான்னு ஒரு நபர், அவங்க தான் மாதிரி தீட்சித்து. அவங்க ஒரு 25 வயசுலேயே கணவனை இழந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போகும்போது ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து வேறு ஒரு நபர் கூட தொடர்பு ஏற்பட்டு அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதால் அவர் கூட ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதுவும் பெண் குழந்தை. அந்த 2வது குழந்தை பிறந்ததும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவன் விட்டுட்டு ஓடி போயிடுறான். இப்படி சிங்கிள் மதராக 2 பெண் பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறாங்க. குடியிருக்கிற வீடு மட்டும்தான் சொந்த வீடு, அதை தவிர வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. இவங்க ரேகா 2வதாக ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே ரொம்ப இலக்காரமாக ஏளனமாக கேவலமாக பார்க்குறாங்க அந்த காலனியில் இருக்கிறவங்க. அந்த ரேகா எல்லாருக்கிட்டையும் ஜோவியெல்லாம் ஜாலியாக சிரித்து பேசுகிறாங்க. அதனாலே தப்பாக நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற பெண்களும் எங்கே நம்ம புருஷனை மயக்கி கொண்டு போயிடுவாளோன்னு இந்த ரேகாவை எதிரியாகவே பார்க்குறாங்க. ஒரு மாதிரியான ஆளே, பணத்துக்காக எதையும் செய்வா அப்படின்னு அந்த காலனியில் இருக்கக்கூடிய மொத்த பெண்களுமே உன் புருஷன் ரேகா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், போய் பார்த்து உன் வாழ்க்கையை இழந்துடாத, காப்பாற்றிக்க அப்படின்னு கோத்து விட்டு போயிடுறாளுங்க. இதனாலேயே சம்மந்தம் இல்லாமல் பல பேர் கூட இவங்க எதிரியாகி போகிறாங்க. ரேகா என்னமோ ஆம்பளைங்களை மயக்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டு திரிகிற மாதிரியும், அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோரும் யோக்கிய மாதிரியும் ரேகா கிட்ட இருந்து தங்கள் கணவரை பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள். யார் என்ன சொன்னால் என்ன, நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்த்து படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு அந்த அம்மாவும் ரேகாவும் ஒரு 5க்கும் 10க்கும் வேலைக்கு சிட்டாக பறக்குது. ஒரு வழியாக அவங்கக்கிட்ட இருந்து, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆம்பளைங்க கிட்ட இருந்து தன்னையும் பாதுகாத்து தன் மகள்களையும் பாதுகாத்து வளர்த்து பெரிய பொண்ணை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் பெரிய பொண்ணை மருமகளை மதிக்கிறதே இல்லை. வீட்டில் ஒரு வேலைக்கார மாதிரி தான் பார்க்குறாங்க. எல்லா வேலையும் இந்த பொண்ணு தான் செய்யணும். இதை பெரிய பொண்ணு ஏதோ அம்மா கூட இருந்ததை விட இங்கே கொஞ்சம் வசதியாக இருக்கும், வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிதுன்னு காலத்தை ஓட்டுது. வாழ்க்கையை வெறுத்து போய் தன் கூடவே தன் தங்கச்சியை அழைச்சிட்டு வச்சிருக்கு. அந்த சின்ன பொண்ணும் அக்கா புருஷன் கூட சேர்ந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சுற்றுது. ஒரு நாள் நடுராத்திரியில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி மகள்கள் 2 பேரையும் கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுது. காலையில் வரோம், இப்போ என்ன அன்டைமில் கூப்பிட்றேன்னு கேட்க, இப்போ உடனே வாங்கன்னு பறக்குது, பயப்படுது வேற. இப்போ ஏன் நீ பறக்கிற அப்படின்னு பொண்ணு கேட்க, ஐயோ விஷயம் புரியாமல் பேசுகிறீங்களே, அந்த குப்தா செத்து போயிட்டாண்டின்னு சொல்லுது. பக்கத்து வீட்டுக்கார குப்தா தானே, அவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை முறைச்சி பார்ப்பான், தொலைஞ்சான் விடு நல்லது அப்படின்னு பெரிய பொண்ணு சொல்ல, விஷயம் புரியாமல் பேசுறியே, அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தான், செத்து போயிட்டாண்டின்னு சொல்லும்போது தான் 2 பொண்ணுங்களுக்கும் அம்மா என்ன பிரச்சனையில் சிக்கியிருக்குன்னு தெரிய வருது. அந்த குப்தாவோட மகளுக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம் வேற. 2 பொண்ணுங்களாம் அம்மா மேலே செம காண்டாவது. நம்மளை ஏற்கனவே அந்த காலனியில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க, கதை கட்டி விடுவாங்க. இப்போ நீ அந்த குப்தாவை வேற கொலை பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுருக்க. ஏற்கனவே 2வது பொண்ணுக்கு அப்பா யாருன்னு தெரியல. நீ தாய் இல்லடி, எங்களை பிடிச்ச பேய், உன்னை கொண்டு அந்த குப்தாவுக்கு முன்னாடி புதைக்கிறோம்னு 2 பெண்களும் வேகமாக கிளம்பி அம்மாவை பார்க்க வராங்க. அதுக்கப்புறம் அங்கே நடந்த கலைபுரங்கள், அம்மளி தும்மளி சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அதாவது அப்பா, அண்ணன், தம்பி, அப்புறம் புருஷன், மகன்னு வாழக்கூடிய பெண்களுக்கு இந்த உலகம் ரொம்ப அழகாக தெரியும். பட்டர்ஃப்ளை பறக்கும், நல்லா பூத்த பூ கூட ஃப்ரெஷ்ஷாக அழகாக தெரியும். ஆனால் அண்ணன், தம்பி, அப்பா, கணவன், அப்புறம் மகன்னு யாருமே ஆண் துணை இல்லாமல் சிங்கிள் மதராக வாழ்கிறதுங்கிறது மிகப்பெரிய கொடுமை தான். இந்த உலகம் எவ்வளோ கேவலமான உலகம்னு அவங்களுக்கு தான் தெரியும். சுற்றி வக்கர புத்தி உள்ளவங்க எவ்வளோ பேர் இவங்க மத்தியில் 2 பெண் பிள்ளைகளை வளர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தினம் ஒரு போர்க்களம் தான்.
இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா அப்படின்னு தான் பாட்டு பாட தோணும். 1000 நண்பர்கள் இருந்தாலும் அப்பா, அண்ணன், தம்பி, புருஷன், மகன் கொடுக்குற ஒரு தைரியத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. அதுதான் இந்த படம் சொல்ல வர்ற மெசேஜ். இந்த படத்தை வந்து பூஜா துலானி அவர் தான் கதை எழுதியிருக்காரு. சுரேஷ் திரிவேணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் மூவி தான். சுவாரஸ்யமான கதைக்களம் தான். ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த கதாநாயகி மாதுரி தீட்சித் தான் இந்த ரேகா கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. அந்த ரேகா கேரக்டரை பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப தைரியம் வேணும். அதை அவங்க செமையாக பண்ணியிருக்காங்க. மாதுரி தீட்சித் பெரிய பொண்ணு ஜெயா, சின்ன பொண்ணு சுஷ்மா 2 பேருமே செமையாக பண்ணியிருக்காங்க. அந்த குப்தா கேரக்டர் வந்து ரவி கிஷன் பண்ணியிருக்காரு. அவங்கவுங்க எடுத்துக்கொண்ட கதாபாத்திரத்தை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பலமே வந்து பெர்ஃபார்மன்ஸு தான். கதாநாயகி ரேகா கதாபாத்திரம் மாதுரி தீட்சித்து, அந்த பெரிய பொண்ணு கதாபாத்திரம் ஜெயா 2 பேருக்குமே ஒரு அழுத்தமான கதாபாத்திரம். அவங்களுக்குள்ளே சண்டை போடுறது, அப்புறம் ராசி ஆகுறது, ஒருத்தர் கேவலமாக திட்டிக்கிறது, அப்புறம் ஒன்றாகி ராசி ஆகி பிளான் பண்ணுறதுன்னு 2 பேரும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு தான். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.